புது டிவியின் சந்தோஷம். காலையில 10 மணிக்கு துணியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆட்டோ வந்து நின்னுச்சு. அந்த ஆட்டோல இருந்து 60 இன்ச்சஸ் டிவி ஒன்னு இறங்குச்சு. எல்லா பறவைங்களும் அதை நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, நம்ம ஆர்டர் பண்ண டிவி வந்துருச்சு. எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. இனி நான் தினமும் கார்ட்டூன் இந்த டிவில தான் பார்க்க போறேன். ஆமா புஜி, நீ ரொம்ப நாள் ஆசையா கேட்டல, அதனால்தான் என் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த பெரிய ஸ்மார்ட் டிவி வாங்கியிருக்கேன். இனி வீட்டுல தியேட்டர் மாதிரி இருக்கும். துணி, சூப்பர் துணி. நம்ம ஊர்ல யாரோட வீட்டுலயும் இவ்வளவு பெரிய டிவியை நான் பார்த்ததே இல்ல. இந்த டிவி உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. துணி ஆண்டி, இந்த டிவியில ஃபுட்டு வீடியோல பிரியாணியை பார்த்தா அதுல இருக்கிற லெக் பீஸ் ரொம்ப பெருசா தெரியும்ல. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. டேய் பனு, அது டிவிடா. டிவிக்குள்ளார ஃபுட்டு தெரியும், ஆனா அது வெளியில வராது. அவங்க இன்னும் டிவியை ஓபன் கூட பண்ணி பார்க்கல, அதுக்குள்ள அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டியா? அப்பதான் அங்க சிச்சு காக்கா வந்துச்சு. துணியோட வீட்டுல இருக்கிற அவ்வளவு பெரிய டிவியை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. ஏன் துணி, என்ன இது இவ்வளவு பெரிய கருப்பு பொட்டி வாங்கியிருக்க? நல்ல பீரோ மாதிரி இருக்கு. ஓ, இது டிவியா? நல்லா இல்ல. இவ்வளவு பெரிய டிவி யாராவது வாங்குவாங்களா? கண்ணு கெட்டு போயிடாதா? என்ன சிச்சோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? பெரிய டிவியில படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். துணி கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருக்கா, நாம அவளை பாராட்டணும். அதுக்கு பதிலா குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா சிச்சோ, நாளையில இருந்து ஈவினிங் துணியோட வீட்டுக்கே வந்து நம்ம சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வீட்டுல இருக்க சின்ன டிவியில பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எல்லாரும் வாங்க, இனிமே தினம் ஈவினிங் மீட்டிங் என்னோட வீட்டுல தான். நம்ம எல்லாரும் ஒன்னா சீரியல் பார்க்கலாம். சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, என்னது எல்லாரும் மீட்டிங்க துணியோட வீட்டுல வைக்கிறாங்களா? அப்ப என் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களா? இது வேலைக்கு ஆகாது. இந்த டிவி இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த டிவியை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி துணி, சாயந்தரம் நாங்க எல்லாரும் உன்னோட வீட்டுக்கே வரோம். ஆனா புது டிவிய பத்திரமா பாத்துக்கோ. எல்லாம் கண்ணாடி இல்லையா? ஒன்னும் ஆகாது சிச்சு, ஸ்டாண்ட்ல நல்லா இருக்கமா தான் போட்டிருக்கேன். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு எல்லாருமே துணியோட வீட்டுக்கு வந்து அந்த பெரிய டிவில சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீரியல் அந்த பெரிய டிவில ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா வேணும்னு டிவி பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டா. அம்மா பாத்தியா, அந்த டிவில காட்டுற பர்கர் எவ்வளவு பெருசா இருக்குல்லம்மா. எனக்கு அதே மாதிரி ஒரு பர்கரை ஆர்டர் பண்றியா? டிவி பார்க்க கூட்டிட்டு வந்தா நீ என்னடா பர்கர் கேக்குற? வாய் முடிக்கிட்டு டிவி பாரு. டோனி, உன்னோட டிவில சவுண்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மஹி, இருங்க எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி டோனி உள்ள போனப்போ சிச்சு காக்கா மனசுக்குள்ள, இதுதான் சரியான நேரம், யாரும் பார்க்கல. என் கையில இருக்கிற வாட்டர் பாட்டில தூக்கி இங்க டேபிள் மேல வைக்கிறேன். அதை தட்டி விட்டா அது டிவி பிளக்ல பட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி டிவியும் கெட்டு போயிடும். சிச்சு காக்கா மெதுவா எழுந்துருச்சு. அவ கையில இருக்கிற அந்த தண்ணிய ஸ்விட்ச் போர்டு மேல எப்படியாவது ஊத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ கையில கிளாஸ் வழுக்குதே அப்படின்னு சொல்லி சரியா தண்ணி ஊத்த வேண்டிய நேரத்துல திடீர்னு எப்படி வந்தான்னு தெரியல, பன்னு வேகமா வந்து ಚಿಚು ಕಾಕಾವ ಅಂಗರಿಂದ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿட்டான். ಆಂಟಿ, ಆ ಕಡೆ ಹೋಗಿ ಟಿವಿಯಲ್ಲಿ ಹೀರೋ ಬರ್ಗರ್ ತಿಂತಾ ಇದ್ದಾನೆ, ಅದನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ಬೇಕು ನನಗೆ. பன்னு வேகமா தள்ளி விட்டதுல அந்த தண்ணி ஸ்விட்ச் போர்டு மேல விழாம சிச்சு காக்கா மேல ஊத்திக்கிச்சு. அதனால சிச்சு காக்கா கோவமா, டேய் பன்னு, கண்ணு தெரியல, கையில வச்சிருந்த தண்ணிய என் முகத்துல ஏண்டா ஊத்துன? நான் ஒன்னும் ஊத்தல, உங்களை தள்ளி விட்டதுல தானாவே உங்க முகத்துல ஊத்திக்கிச்சு. டிவியில குறுக்க நின்னுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க பிக்சர் பார்க்க வேணாமா? சிச்சு, நீ தான் பார்த்துருக்கணும். சின்ன பையனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க, நீ தானே கொஞ்சம் கவனமா இருக்கணும். துணிக்குருவி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து, என்னாச்சு சிச்சு, என்ன நினைஞ்சு போயிருக்க? ஒன்னும் இல்ல துணி, இதோ இந்த பன்னும். சரி, நான் வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் மறுபடியும் சீரியல் பாக்குறதுக்காக துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு சீரியல் வந்துச்சு. பாத்தீங்களா, இவ எவ்வளவு கெட்டவல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிற அவ ஃப்ரெண்டையே பழி வாங்க பாக்குறா. ஆமா லூசி, இந்த காலத்துல எல்லாரும் அவ்வளவுதான். டோனி, உன்னுடைய டிவில ரொம்ப தூசியா இருக்கு, நான் போய் கிளீன் பண்ணவா? வேண்டாம் சிச்சு, நான் காலையில தான் கிளீன் பண்ண, அதிகமா பண்ண கோடு விழுந்துடும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, என் கையில இருக்கிற கிளாத் ரொம்ப சாஃப்ட். சிச்சு காக்கா கையில ஒரு பெரிய துணியை எடுத்துக்கிட்டு அந்த டிவியை துடைக்கிறேன்னு டிவி பக்கத்துல வந்தா. ஆனா சிச்சுவோட பிளான் அந்த டிவியில இருக்கிற தூசியை துடைக்கிறது கிடையாது. துடைக்கிறேன்ற பேர்ல
அந்த டிவிய தள்ளி விடணும். டிவி கீழே விழுந்து உடைஞ்சு போகணும்ன்றதுதான். தள்ளணும், இத நல்லா தள்ளி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி துடைக்கிற பேருல அவ அந்த டிவிய புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா டிவி அவளால அசைக்க கூட முடியவே இல்ல. அவ உஃபு உஃபுன்னு ஊதிக்கிட்டு என்ன இது இவ்வளவு கனமா இருக்கு? அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிவிய ஏன் தள்ளுற? தள்ளலடா, துடைக்கிறேன், தூசி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அட சிச்சு, டிவிய அப்படி தள்ளக்கூடாது, கீழே விழுந்தா என்ன ஆகுறது? ஆனா கீழே விழாது நீ எவ்வளவு தள்ளினாலும். ஏன்னா டிவி சர்வீஸ்ல இருந்து வந்து ஸ்டாண்ட் போட்டு நல்ல கட்டியா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது கேட்டு சிச்சு காக்கா, என்னது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப இது கீழே விழாதா? ஆஹா விழாது சிச்சு, எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, யாராவது தெரியாம தள்ளி விட்டுட்டாங்கன்னா உடைஞ்சு போயிடும் இல்லையா, அதனால தான் நல்ல ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா ஆண்டி, துணி ஆண்டி உங்களை விட ரொம்ப ஸ்மார்ட். நீங்க அந்த டிவி துடைக்கிறத விட்டுட்டு வந்து இங்க உக்காருங்க. என்னோட ஃபேவரட் ஃபுட் ஆட் இப்போ வரப்போகுது. சும்மா நீங்க குறுக்கல நிக்காதீங்க. சிச்சு காக்காவோட முகம் வாடி போச்சு. அவளுடைய 2வது பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம், யாரும் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து சிச்சு காக்கா ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. அந்த டிவில இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் டிவி கெட்டு போயிடும் அப்படின்னு சிச்சு காக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ யாரும் இங்க இல்ல, இந்த ஒயரை பாதி கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் யாராவது சுவிட்ச் ஆன் பண்ணா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இந்த டிவி கெட்டு போயிடும். இதுதான் என் பிளான். அப்படியே சிச்சு காக்கா கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு அந்த ஒயரை கட் பண்றதுக்காக பின்னாடி போனப்போ திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு பூனை வந்து மியாவும் அப்படின்னு கத்துச்சு. அட பூனை, இந்த துணி பூனையெல்லாம் எப்ப கொண்டு வந்தா? அந்த பூனை சிச்சு காக்காவை பார்த்த உடனேயே மியாவும் அப்படின்னு கத்துக்கிட்டே சிச்சு மேல எகிர ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா பயந்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த சத்தத்தை கேட்டு துணியும் பசங்களும் வெளியில வந்தாங்க. அம்மா, நம்ம டிவி ஸ்டாண்டுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, டேபிள் அசையுது. ஆமா ஆண்டி, பின்னாடி பெரிய எலி இருக்கு போல, நான் போய் ஒரு பெரிய கட்டையை கொண்டு வரேன், அதை அடிச்சு கொண்டுடலாம். சிச்சு பயத்துல வெளியில வந்து, டேய் பன்னு, நான் எலி இல்லடா, உங்க சிச்சு ஆண்டி, அடிச்சிடாத. சிச்சு, டிவிக்கு பின்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கையில கத்திரிக்கோல் ஏன் இருக்கு? சிச்சு காக்கா தடுமாறி, அது ஒன்னும் இல்ல, டிவியோட ஒயரு ரொம்ப நீளமா இருக்கா, யாராவது கால்ல மாட்டி விழுந்துருவாங்கன்னு அத சரி பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். சோட்டுக்கிளி சந்தேகமா, ஒயரை சரி பண்றதுக்கு கத்திரிக்கோல் எதுக்கு? ஒயரை கட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சியா? சீச்சி, நான் ஏன் ஒயர் கட் பண்ண போறேன்? நான் டைலர்ல, அத கையில கத்திரிக்கோல் இருந்துச்சு, அத அப்படியே கொண்டு வந்துட்டு அவ்வளவுதான். அப்படி சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. பன்னக்கிளி சிரிச்சுக்கிட்டே, டொனி ஆண்டி, சிச்சு ஆண்டியோட ஆக்டிங்க பார்த்தா டிவி சீரியல்ல வர வில்லன் மாதிரியே இருக்கு. ஆஸ்கர் ஆக்டிங், அவங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். 4வது நாள் துணியோட வீட்ல டிவி ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ஜன்னலுக்கு அந்த பக்கமா நின்னுக்கிட்டு நீளமா இருக்கிற ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு அந்த டிவிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பூத்தொட்டிய டிவியோட ஸ்கிரீன் மேல தள்ளி விட்டுட்டா அப்புறம் டிவியோட ஸ்கிரீன் உடைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் எல்லாருமே ரொம்ப ஹாரரான ஒரு பேய் படத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்கு, அந்த பேய் நம்ம அவ்வளவு பயங்கரமா இருக்கு. பயப்படாதடா, அது டிவிக்குள்ளதான் இருக்கு, வெளியில வராது. ஜன்னலுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா அந்த கட்டைய உள்ள விட்டு டிவிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ளவர் வாஸ மெல்ல மெல்ல தள்ளிக்கிட்டு இருந்தா. சிச்சு அவ மனசுக்குள்ள, இன்னும் கொஞ்சம் எடுத்தா அந்த கண்ணாடி வந்து ஸ்கிரீன் மேல விழுந்து ஸ்கிரீன் உடைஞ்சு போயிடும். திடீர்னு டிவில பயங்கரமா ஒரு பேய் வந்த உடனே அத பார்த்து பன்னுக்கிளி அங்க இங்கன்னு ஓடி டிவிக்கு பக்கத்துல போய் நின்னு அங்க இருந்த ஜன்னலை சாத்தினா. ஐயோ, இந்த ஜன்னல் வழியா பேய் வந்துடும். ஆனா இன்னொரு பக்கம் ஜன்னலுக்கு வெளியில சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்ததுனால பன்னு ஃபோர்ஸ் அந்த கதவை சாத்தினதும் அதுல சிச்சுவோட கொக்கு மாட்டிக்கிட்டு அவ சத்தமா கத்த ஆரம்பிச்சா. ஐயோ, என் கொக்கு உடைஞ்சு போச்சு, யாருட ஜன்னலை சாத்தினது? அந்த சத்தத்தை கேட்ட உடனே டிவி பாத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே கூட வெளியில வந்து பார்த்தாங்க. சிச்சோ, நீ வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையில என்ன அது கட்ட? ஒன்னும் இல்ல, நான் வெளியில நின்னு கட்டைய வச்சு ஜன்னலை சாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட்டைய வச்சு எதுக்கு ஜன்னலை சாத்தணும்? உள்ள வந்து ஜன்னல் இழுத்து சாத்த வேண்டியது தானே? ஆண்டி, உண்மையே சொல்லுங்க, அந்த டிவிக்கு மேல வச்சிருந்த அந்த பூத்தொட்டிய கீழே உடைக்கணும்னு தள்ளினீங்கல்ல நீங்க, நான் பார்த்தேன் அந்த பூத்தொட்டி நகர்னத. துணி ரொம்ப கவலையா, என்ன சிச்சு இது, உனக்கு என் டிவி மேல ஏன் அவ்வளவு கோவம்?
அந்த டிவில நாம எல்லாரும் தானே சந்தோஷமா படம் பாக்குறோம். நான் மட்டும் ஒண்ணு பாத்துக்கிட்டு இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த டிவியை உடைக்க பாக்குற நீ? சிச்சுவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவ பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் அவளை திட்ட ஆரம்பிச்சாங்க. சிச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தா பார்த்து சந்தோஷப்படணும். ஆனா உன்ன மாதிரி இப்படி பொறாம படக்கூடாது. ஆமா, நீ எவ்வளவு கெட்டவன்றது இப்பதான் தெரியுது. துணி கஷ்டப்பட்டு வாங்கின அந்த டிவிய உடைக்க என்னெல்லாம் முயற்சி பண்ற. காலையில இருந்து டிவியை துடைக்கிறேன்னு தள்ளிவிட பாக்குற, கத்திரி எடுத்துட்டு வந்து ஒயர் கட் பண்ண பாக்குற, இப்போ மொத்தமா டிவியை தள்ளி விட்டுலான்னு பாக்குற. சின்ன காக்கா அழுதுகிட்டே, அம்மா எல்லாரும் உன்னை திட்டுறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுல டிவி இல்லைன்னா என்னம்மா? அதான் துணி ஆண்டியோட வீட்டுல எல்லாரும் கூட உட்காந்து டிவி பாக்குறோம்ல, அப்புறம் ஏமா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி சின்ன காக்கா பயங்கரமா அழும்போது அவனுக்கு அவமானமா இருந்ததுனால சிச்சு காக்காவுக்கு அது ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு. தான் புள்ளையே என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அவ வருத்தப்பட்டா. அவ செஞ்ச தப்பு அவளுக்கு புரிஞ்சுது. டோனி, என்ன மன்னிச்சிடு. நீ பெரிய டிவியை வாங்கிட்டு வந்து வச்சுட்ட. ஆனா எங்க வீட்டுல சின்ன டிவி கூட இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பொறாமையா ஆயிடுச்சு. அதனாலதான் டிவியை உடைக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த டிவி உடையல. ஆனா இப்ப என்னோட ஈகோ தான் உடைஞ்சு போச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ஆண்டி, நல்லவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் துணைக்கி இருப்பான். ஆனா உங்கள மாதிரி கெட்டவங்களுக்கு அவன் துணைக்கி இருக்க மாட்டான். இப்படிதான் தண்டனையே கொடுத்துருவான். சரி விடு சிச்சு, நீ செஞ்சது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல எனக்கு அது போதும். நாம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். ஆனா இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. இனி இப்படி பண்ண மாட்டேன் டோனி, நான் சத்தியமா சொல்றேன். சரி சரி சிச்சு, எதை தெரியாம பண்ணிட்டா. வாங்க போய் படம் பார்க்கலாம். பாதியில விட்டுட்டு வந்துட்டோம்ல. ஆமா ஆமா, பேய் படத்துக்கு இன்டர்வெல் வேற விட்டுட்டோம். இப்போ இன்டர்வெல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். துணி ஆண்டி, நீங்க பாப்கார்ன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, போய் எடுத்துட்டு வாங்க. சிச்சு ஆண்டி, நீங்க என் பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கோங்க. பேய் வந்துச்சுன்னா பேய் கிட்ட நான் உங்களை பிடிச்சு கொடுத்துடுறேன். அதை கேட்டு எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. சிச்சு மட்டும் தலை குனிஞ்சுதான் வீட்டுக்குள்ள போனா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல நண்பர்களோ சொந்தக்காரங்களோ அவங்க வளரும் போது பார்த்து சந்தோஷப்படணும். அவங்கள மாதிரியே நாமளும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்க கிட்ட இருக்கிறத அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. கிணத்துக்குள்ள குடிசை வீடு. கிராமத்துல துணிக்குருவியும் சோட்டு கிளியும் ரொம்ப ஏழைங்களா இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அந்த வீட்டுல பெரிய பணக்காரியான சிச்சுவோட வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவோட வீட்டு வேலை, தோட்ட வேலை எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு சரியான கஞ்ச பிஸ்னாரி. அதே மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவ. சாயந்தர நேரம் சிச்சு காக்கா வீட்டு பால்கனியில ஒரு சாஃப்டான சோஃபால உட்காந்துக்கிட்டு திராட்சை பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. துணியும் சோட்டுவும் நாள் பூரா வேலை செஞ்சு அழுக்கு துணியோட சிச்சு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கைய கட்டிக்கிட்டு அமைதியா, அம்மா வீட்டை கிளீன் பண்ணியாச்சு, துணி துவைச்சாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, உங்களுக்காக சமைச்சு வச்சாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சுது, நாங்க கிளம்புறோம். அப்போ சிச்சு காக்கா அலட்சியமா, சரி சரி போங்க, நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்துருங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ சோட்டு கிளி தைரியமா, ஆமா நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்துடுறோம். ஆனா சம்பளம் கொடுக்குறீங்களா? 2 மாசமா சம்பளமே தரல. அதான் வீட்டுல எதுவும் இல்ல, நீங்க பணம் கொடுத்தா ஏதாவது வாங்கிக்கிட்டு போவோம். அதை கேட்டதும் சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்னது பணமா? வேலை முடிச்ச உடனே பணத்தை மட்டும் சரியா கேட்டுருங்க. இப்ப என்கிட்ட சில்லற இல்ல, நாளைக்கு வாங்க தரேன். எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு. அப்படி சொல்லாதீங்கம்மா, நாளைக்கு நாளைக்குன்னு 10 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடையில வேற கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல பாவம் பசங்க எல்லாரும் பட்னியா இருக்காங்க. ஆடாச்சே, எப்ப பார்த்தாலும் கஷ்டம், பசங்க சோறு தண்ணி எனக்கிட்டு இருங்க, கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள போய் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அவங்க முன்னாடி தூக்கி போட்டா. இந்தாங்க, போன மாச சம்பளத்துல பாதி சம்பளம் இருக்கு, எடுத்துக்கிட்டு போங்க. அதிகமா பேசுனீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். சோட்டு கீழே விழுந்திருந்த பணத்தை எடுத்து ரொம்பவும் கவலையா, ரொம்ப நன்றிங்கம்மா, நாங்க வரோம். துணி சோட்டு 2 பேருமே அவமானம் தாங்க முடியாம கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. போன வழியில 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. துணி, பாத்தியா அந்த சிச்சுவுக்கு எவ்வளவு திமிரு? நாம சம்பாதிச்ச பணத்தை கேட்டா பிச்சை தூக்கி போடுற மாதிரி போடுறா. நமக்கு மட்டும் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இருந்திருந்தா இந்த அடிமை வாழ்க்கையை விட்டுட்டு ஏதாவது வியாபாரம் செஞ்சு பழைக்கலாம். நீ சொல்றது உண்மைதான் சோட்டு. நாம இப்ப இருக்கிற வீடு சுத்தமா சரியில்லை. காத்துக்கு வீடே அசையுது. வெயில் வந்தா வெயில நேரா வீட்டுக்குள்ளதான் வருது. இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு சொந்த வீடு கட்டிக்கிட்டா நல்லது. ஆமா டோனி, எனக்கும் வெறுப்பா இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும்
நான் செலவு பண்ணி ஒரு ஓட்டு வீடு வாங்க போறேன். நிம்மதியா அந்த வீட்ல வாழ்ந்துக்கலாம். என்னது ஓட்டு வீடா? சோட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம். இருக்கிற பணம் எல்லாத்தையும் போட்டு ஓட்டு வீடு வாங்கினோம்னா நாளைக்கு ஏதாவது அவசரம்னா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல டோனி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் வீடு வாங்க தான் போறேன். நீ வீட்டுக்கு என்ன பண்ண போற? நம்ம ஊர் எல்லையில ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்கே, பாத்திருக்கியா? அந்த கிணத்துல தண்ணி இல்ல. அந்த கிணத்துக்குள்ள வீடு கட்டிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். சோட்டு அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, என்னது கிணத்துக்குள்ள வீடு கட்ட போறியா? என்ன டோனி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எல்லாரும் தரையில வீடு கட்டிக்கிட்டா பாதாளத்துல வீடு கட்டிக்கிறேன்னு சொல்ற? அங்க இருட்டா இருக்கும், காத்து வராது. யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிக்கட்டும், யாரோ சிரிக்கிறாங்கன்னு நான் எனக்கு கஷ்டத்தை தேடி போக முடியாது இல்லையா? கிணத்துக்குள்ள எனக்கு வசதியா இருக்கும். அங்க மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்ல, சில்லன்னு காத்து வீசினாலும் பிரச்சனை இல்ல. அங்க சின்னதா குடிசையை போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற பணத்துல என் பொண்ணு புஜ்ஜிய நல்லா படிக்க வச்சுக்கலாம். நீ இவ்வளவு கஞ்ச பிசினாரியா? சரி, உன்னோட விருப்பம், நீ கட்டிக்கோ. ஆனா அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் நாளைக்கே சிச்சுவை போய் பார்த்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது வீடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல போறேன். என்னது, சிச்சு கிட்டயா? என்ன சோட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சிச்சுவை பத்தி தெரிஞ்சே பேசிக்கிட்டு இருக்க? அவ பணத்தை வாங்கி ஏமாத்துவா. என் பேச்சு கேளு, நம்ம 2 பேரும் அங்கேயே வீடு கட்டிக்கலாம். ஐயோ, கிணத்துக்குள்ள நான் வீடு கட்டிக்க மாட்டேமா. நீ வேணும்னா கட்டிக்கோ, நான் ஓட்டு வீடையே வாங்கிக்கிறேன். அப்படி 2 பேரும் அவங்கவுங்க வழியில போயிட்டாங்க. துணி எவ்வளவு சொன்னாலும் சோட்டு மட்டும் கேட்கல. அடுத்த நாள் காலையில சோட்டு கிளி சிச்சுவை பாக்குறதுக்காக போச்சு. அம்மா வணக்கம்மா, ஒரு உதவி தேவைப்படுது. என்ன உதவி? மறுபடியும் பணம் வேணுமா? இல்லம்மா, நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு வீடு வாங்குறதுக்காக. ஏதாவது நல்ல வீடா இருந்தா பார்த்து சொல்றீங்களா? சிச்சுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஊர் எல்லையில ஒரு பழைய வீடு அவளுக்குன்னு இருந்துச்சு. ஆனா அது எப்ப இடிஞ்சு விழணும் தெரியல. அதை யார் தலையில கட்டலான்னு சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்லையே, நேரத்துக்கு சரியாதான் வந்திருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு. அது என் வீடுல எங்க சொந்தக்காரங்க வீடு. அவங்க அமெரிக்கா போறாங்க. அதனால அவசரமா கம்மி விலைக்கு வீடு விக்கிறாங்க. பெரிய ஓட்டு வீடு, நல்லா இருக்கும். வாங்கிக்கிறியா? அப்படியாமா, என்னம்மா விலை? உண்மையை சொல்லணும்னா அந்த வீட்டோட விலை 50,000 ரூபாய். ஆனா நீ நம்ம வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு, அதனால பேசி உனக்கு 10,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துடுறேன். அந்த வீட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா? சோட்டு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சந்தோஷமா, என்கிட்டயும் 10,000 ரூபாய் தான் இருக்கு, இப்பவே கொடுக்குறேன். சோட்டு கிளி வாழ்க்கை பூரா அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச 10,000 ரூபாவை சிச்சுவுக்கு கொடுத்தா. அப்ப சிச்சு காக்கா துருப்பிடிச்சிருந்த ஒரு சாவிய கொடுத்துச்சு. சரி சோட்டு, மகாராணி மாதிரி வாழு. ஆனா அந்த வீட்டுல சில பல வேலைகள் எல்லாம் இருக்கு, அத நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு காக்கா. சோட்டு கிளி அவளுடைய புள்ள பன்னுவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனா. அந்த வீடு பாக்குறதுக்கு ஓடு வீடுதான், ஆனா செவரெல்லாம் விரிசல் விட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இது? பழைய பூத் பங்களா மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கும்மா. சும்மாடா, ஓடு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சிச்சு நமக்காக கொடுத்துருக்கா. வீட்டுல ஏதாவது இருந்தா கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வாழ்ந்துக்கலாம். இன்னொரு பக்கம் துணிக்குருவி அவளுடைய பொண்ணு புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற காஞ்சி போயிருக்கிற கிணத்துக்கு போனா. அம்மா, உண்மையிலே நாம இந்த கிணத்துலதான் வாழ போறோமா? பயமா இருக்காதாமா? எதுக்கு பயம், வா போலாம். 2 பேரும் கிணத்துக்குள்ள போய் பார்த்தாங்க. கிணத்துல தண்ணி இருக்கல, ஆனா அங்க வெறும் மணல் மட்டும்தான் இருந்துச்சு. பாத்தியா புஜ்ஜி, வெளியில எவ்வளவு காத்து வீசினாலும் உள்ள வராது. மழை காலத்துல மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி எல்லாமே இந்த மணல இழுத்துக்கும். நமக்கு அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. மிச்சம் இருக்கிற பணத்துல உன்னை நான் நல்லபடியா படிக்க வைக்கிறேன். சரிம்மா, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இங்கே வீடு கட்டிக்கலாம். அப்படி துணி ஒரு கிணத்துலயும் சோட்டு சிச்சு கொடுத்த வீட்லயும் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. குளிர்காலமும் வந்துச்சு. அந்த வருஷம் குளிர் அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பாவம் சிச்சு தலையில கட்டின அந்த வீட்டுல சோட்டு அவளுடைய பிள்ளையான பன்னு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா அந்த குளிர்காத்து வீசும் போது அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஓடும் டம் டம் அப்படின்னு கீழே விழுந்து உடைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னு பயந்து எழுந்திருச்சான். அம்மா, என்னம்மா சத்தம் அது? வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா? சோட்டு கிளியும் பயந்துகிட்டே, ஐயோ, ஓடெல்லாம் உடைஞ்சு போகுதுடா. அந்த சிச்சோ நம்மள ஏமாத்தி ஏதோ பழைய வீட்டை நம்ம தலையில கட்டிட்டா, ரொம்ப பயமா இருக்குடா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூரை கீழே விழுந்துருச்சு. பனியை குளிர்காத்தும் வீட்டுக்குள்ளேயே விழ ஆரம்பிச்சுது. சோட்டுவும் பன்னுவும் ஒரு மூலையில நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இப்ப இல்ல. பணம் எல்லாத்தையுமே சிச்சுவுக்கே கொடுத்தாச்சு. அம்மா, நம்ம துணி ஆண்டியோட வீட்டுக்கு போலாமா? அவங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கும், நாம அங்க போய் தங்கிக்கலாமா? அத கேட்டு சோட்டு கிளி, டேய்,
அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ கிணத்துக்குள்ள வீடு கட்டிக்கிறேன்னு சொன்னப்போ நான் சிரிச்சேன். அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். இப்ப அதே வீட்டுல நான் தங்குறேன்னு சொன்னா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அப்புறம் அவ எனக்கு கிண்டல் பண்ணி சிரிப்பாடா. அப்ப எங்கதாமா போறது? சிச்சுவோட வீட்டுக்கு போலாம். இந்த வீடு அவதானே எனக்கு வித்தா. பிரச்சனை அப்படின்னா அவகிட்ட தானே போகணும். வா போலாம். சோட்டு பன்னு 2 பேருமே அந்த குளிர்ல பாவம் சிச்சுவோட வீட்டுக்கு மெதுவா போய்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே குளிர்ல இருந்ததுனால சோட்டுக்கும் உடம்புக்கும் முடியல. அம்மா கதவு தருங்கம்மா, சோட்டு வந்திருக்கேன். பன்னு கொஞ்சம் சத்தமா, ஆண்டி ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, எங்களால நிக்கவே முடியல. சிச்சு காக்கா வெளியில வந்து, யாருடா அது இந்த நேரத்துல? நாங்க தான் ஆண்டி, சோட்டுவும் பன்னுவும். நீங்க எங்களுக்கு கொடுத்த வீடு இந்த பனியில விழுந்து போச்சு. உங்க வீட்டு திண்ணையில இன்னைக்கு ஒரு ராத்திரி படுத்துக்கிறோம். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. சிச்சு காக்கா கோவமா, என்னது வீடு விழுந்துருச்சா? அதுக்கு நான் என்ன பண்றது? பணம் கொடுத்து வாங்கும் போதே நீங்க யோசிச்சு வாங்கியிருந்திருக்கணும். அம்மா எனக்கு ஜுரம் அடிக்குது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இடம் கொடுங்கம்மா. சிச்சு இன்னும் ரொம்ப கோவமா, ஓ ஜுரமா? அப்ப 2 பேரும் வராதீங்க. உங்க ஜுரத்தை எங்களுக்கு தொத்தி விட்டுட்டு போயிடுவீங்க. என் சின்னவுக்கு எக்ஸாம் இருக்கு. இந்த நேரத்துல ஜுரம் வந்துச்சுன்னா அவன் எக்ஸாம் எப்படி எழுதுவான்? உன்னெல்லாம் என் வீட்டுக்குள்ள வேலைக்காரிய விட்டதே தப்பு, இதுல வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கணுமா? அதை கேட்டு பாவம் சோட்டுவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த ஷாக்ல அங்கேயே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். பாவம் பன்னு அழ ஆரம்பிச்சான். ஐயோ அம்மா என்னம்மா ஆச்சு? ஆண்டி கதவை தருங்க, எங்க அம்மா மயக்க போட்டுட்டாங்க. உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. பன்னுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவனுக்கு துணியோட ஞாபகம் வந்துச்சு. அவங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு துணி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த கிணத்து வீட்டுக்கு அவன் வேகமா வந்தான். அப்போ கிணத்துக்குள்ள இருந்து சின்னதா வெளிச்சம் வந்துச்சு. பன்னு சத்தமா, ஆண்டி சீக்கிரம் வாங்க, எங்க வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. நியாயம் கேட்டு போனப்போ ஆண்டியே எங்க அம்மாவை திட்டாங்க. எங்க அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இருடா சொல்ற பன்னு, இருடா நான் உடனே வரேன். துணி உடனே பன்னு கூட சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனா. அங்க வெளியில சோட்டு கிளி மயக்கம் போட்டு விழுந்திருந்ததை பார்த்து அவ ரொம்பவும் பதட்டமாகி உடனே சோட்டுவ அங்கிருந்து தூக்கிக்கிட்டு துணி அவளுடைய வீட்டுக்கு வந்தா. அங்க சோட்டுவ அவளுடைய படுக்கையில படுக்க வச்சிருந்தா. உள்ள கதகதப்பா இருந்துச்சு. வெளியில இருக்கிற அந்த காத்து சத்தம் கூட உள்ள கேக்கல. புஜி அந்த போர்வையை கூட. பன்னு இந்த கஞ்சியை நீ குடிடா. துணி சோட்டுவுக்கு ஒரு போர்வைய போத்து விட்டா. அப்படியே பன்னுவுக்கும் புஜ்ஜிக்கும் சாப்பிட சாப்பாடு கொடுத்தா. பன்னு சாப்பிட்டுட்டு, ஆண்டி இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு தெரியாது. எங்க வீடு நரக மாதிரி இருந்துச்சு, ஆனா இந்த வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சோட்டு கிளி கண்ணை திறந்து பார்த்தா. சுத்தில பாக்கும்போது ஏதோ குகைக்குள்ள இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. ஆனா அங்க குளிரல. பக்கத்துல துணி நின்னுக்கிட்டு இருந்தா. துணி நான் எங்க இருக்கேன்? நான் செத்து போயிட்டேனா? ஐயோ இல்ல சோட்டு, நீ ஏன் வீட்டுலதான் இருக்க, உனக்கு ஒன்னும் இல்ல. பாவம் சோட்டு கிளி அழுதுகிட்டே, துணி என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு சிச்சுவை நம்பாதேன்னு நீ எவ்வளவும் சொல்லியும் நான் உன் பேச்சு கேட்காம அவகிட்ட பணத்தை கொடுத்து இப்ப ஏமாந்துட்டேன். பணமும் போச்சு, இப்ப வீடும் இல்ல. உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு, கிணத்துக்குள்ள வீடு கட்டிக்கிட்ட எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொன்ன. அதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ பழசெல்லாம் எதுக்கு இப்போ? மனுஷங்கள்லாம் அப்படிதான், பணம் இருக்கும்போது ஒரு மாதிரியும் பணம் இல்லாத போது ஒரு மாதிரியும் நடந்துப்பாங்க. ஆனா நட்பு அப்படி இல்ல. இந்த வீடு என்னோட வீடு மட்டும் இல்ல, உன்னோட வீடும் தான். நீ இங்கே இரு. தேங்க்யூ ஆண்டி, நீங்க தான் எங்களுக்கு உண்மையான ரிலேட்டிவ். ஹை பன்னு, அப்ப நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம்டா.